ரங்காபுரங்கிற ஊர்ல சுதாகர் அப்படிங்கிற ஒரு சமயக்காரர் இருந்தாரு. அவரு ஒரு தாபால வேலை செஞ்சாரு. அவரு பானை பிரியாணி செய்யறதுல எக்ஸ்பர்ட். அவரோட பிரச்சனை என்னன்னா, அவரு எவ்வளவு ருசியா செஞ்சாலும் 3-4 பேரு சாப்பிடுற மாதிரி அளவுல தான் செய்வாரு. ஒரு நாள் தாபாவோட முதலாளி சுதாகர் கிட்ட வந்தாரு. அடே சுதாகரா, என்னது இது? நீ செய்யற பிரியாணிய 3-4 பேருக்கு மேல சாப்பிட முடியல. ருசியா தானே செய்யற. ஆனா ஒரு ஹோட்டல்ல இப்படி 4-3 பேருக்கு மட்டும் சமைச்சா சரியாகாது. நான் இங்க பிசினஸ் பண்றேன். 3-4 பேருக்கு மட்டும் சோற போட்டு அவங்களோட பாராட்ட வாங்க இல்ல. இது பிசினஸ். இதே மாதிரி போச்சுன்னா என்னால முடியாது. அதனால நீ வேற இடம் பாத்துக்கோ. நான் வேற சமயக்காரன ஏற்கனவே தேடி நிர்ணயம் பண்ணிட்டேன். அவன் நாளையில இருந்து வந்து சமைக்க ஆரம்பிப்பான். சுதாகர் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு பார்த்தாரு. ஆனாலும் முதலாளி மனசு இறங்கவே இல்ல. பழைய பாக்கி எல்லாம் கொடுத்து அனுப்பிட்டாரு. வீட்ல மனைவி லாவண்யா புருஷன் கவலையா இருக்கிறத பார்த்து, என்னங்க இது, ஏன் இப்படி இருக்கீங்க, என்ன ஆச்சு? அப்போ சுதாகர் மனைவியோட கையில சம்பள பணத்தை கொடுத்து, லாவண்யா, முதலாளி என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாருமா. நான் நல்லா தான் சமைக்கிறேம்மா. ஆனா குறைஞ்ச பேரால தான் சாப்பிட முடியுதுங்கிறாரு. இந்த ஊர்ல அது ஒண்ணுதான் ஹோட்டல். புதுசா ஏதாவது வேலை வேணும்னா நான் வேற ஊருக்கு தான் போகணும். என்ன பண்றதோ? அப்படின்னா ஒரு வேலை செய்யுங்க, நீங்களே ஒரு ஹோட்டல் ஆரம்பிங்க. எல்லாருக்கும் உங்க பிரியாணி பிடிக்கும்ல, எல்லாரும் கண்டிப்பா சாப்பிடுறதுக்கு வருவாங்க. எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்குங்க, ஹோட்டல் நல்லபடியா போகும். சுதாகர் லாவண்யா பேச்சு கேட்டு பானை பிரியாணி சென்டர் ஆரம்பிச்சாரு. ஆனா 2-3 பேரை தவிர நிறைய பேருக்கு அவரால சமைக்க முடியல. கடன் வாங்கி தான் ஆரம்பிச்சாரு. ஆனா பிரியாணிய நிறைய பேருக்கு சமைக்க முடியாம போனதால மக்கள் வராம முழுசா கடன்காரன் ஆயிட்டாரு. ஹோட்டலை மூடிட்டாரு. கடன் கொடுத்தவங்க வந்து மிரட்டினதால ஊர்ல மானமும் போச்சு. குழந்தைங்க பசி இது எதையும் பார்க்க முடியாம சுதாகர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. சுதாகர் இறந்து பேயா மாறினாரு. பேயா மாறின சுதாகர் மனைவி கிட்ட வந்து, லாவண்யா, அம்மா லாவண்யா, நான் தாம்மா சுதாகர். என்ன மன்னிச்சிடுமா. அவசரப்பட்டு உன்னை விட்டுட்டு போயிட்டேன். இனிமே எங்கேயும் போக மாட்டேன். உன் கூடவே தான் இருப்பேன். மூடின நம்ம ஹோட்டல மறுபடியும் தரமா. இப்போ என் கையில பேயுடைய சக்தி முழுசா இருக்கு. அந்த சக்தியை பயன்படுத்தி என்னால கண்டிப்பா நிறைய பேருக்கு சமைக்க முடியும். நீ வேணா பாரு, கொஞ்ச நாள்லயே நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். சுதாகர் பேச்ச கேட்டு லாவண்யா மூடின ஹோட்டல மறுபடியும் திறந்தா. பேய் சக்தியால 100 பேருக்கு கூட சுதாகரால பிரியாணி செய்ய முடிஞ்சது. ருசியா இருந்ததுனால கொஞ்ச நாள்லயே அந்த சின்ன ஹோட்டல பெரிய ரெஸ்டாரண்டா மாத்துனாங்க. அனந்தபுரம் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இருந்தது. அந்த ஊர்ல யசோதா, பார்வதின்னு ஒரு மாமியார் மருமக இருந்தாங்க. யசோதா ரொம்ப கொடுமைக்காரி. எப்ப பார்த்தாலும் பார்வதிய திட்டிட்டு இருப்பா. அதுக்கும் மேல வரதட்சணை கொடுக்கலன்னு அவளை எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்துவாங்க. ஒரு நாள் யசோதா வீட்ல இருக்கும்போது சரளா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்தா. அவங்க யசோதா கிட்ட, என்ன அண்ணி, நல்லா இருக்கீங்களா? தம்பிக்கு கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். பேச்சுக்கு கூட என்ன கூப்பிடவே இல்ல. என்ன கல்யாணமோ கன்றாவியோ, அவன் காதலிச்சான். யார்கிட்டயும் சொல்லாம ஓடி போய் கல்யாணத்தையும் பண்ணிட்டான். ₹1 வரதட்சணை கூட கிடைக்கல. அதெல்லாம் இருக்கட்டும், உன் பொண்ணு எப்படி இருக்கா? அவளுக்கு என்ன அண்ணி, குடும்பம் நடத்திக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. எத்தனை தடவை உங்க பையன் கிட்ட கேட்டேன் என் பொண்ணை கட்டிக்கன்னு, ஆனா ஒரு தடவை கூட பதில் சொல்லவே இல்ல. ₹1 கோடி வரதட்சணை கொடுத்தோம், நல்ல பணம் இருக்கிற இடம் அப்படின்னு நடக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தாங்க. அத கேட்டு யசோதா கடுப்பானாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சரளா அங்க இருந்து போயிட்டாங்க. அடியே பார்வதி, கேட்டியாடி, உன்னால எவ்ளோ பெரிய நல்ல சம்பந்தம் போயிடுச்சு. ₹1 கோடி வரதட்சணையா, ஆனா நீ ஒத்த பைசா கூட குடுக்கல. இப்ப என் பையன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். போய் வரதட்சணைய வாங்கிட்டு வா. ஆனா அத்தை, வரதட்சணை குடுக்கற அளவுக்கு எங்க அப்பா வேலை செய்யல. அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க இருக்க ஒரே வீடுதான். அது எனக்கு தானே வரப்போகுது. அதுக்கு அவங்க 2 பேரும் எப்ப மண்டைய போடுவாங்கன்னு காத்துக்கிட்டே இருக்கணுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க.
2 பேருக்கும் நடுவுல பயங்கரமான வாக்குவாதம் ஆச்சு. என்னையே எதிர்த்து எதிர்த்து பேசுறியா நீ? வரதட்சணை வாங்கிட்டு வரதானா வா, இல்ல ஏதாவது கிணத்துல விழுது செத்து தொலை அப்படின்னு பார்வதிய வெளியில துரத்திட்டாங்க. அவ அழுதுகிட்டே அவளோட வீட்டுக்கு போனா. ரொம்ப தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் அவ ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு, கடவுளே, எனக்கு ஏன் இவ்ளோ பெரிய கஷ்டத்தை கொடுத்த? இந்த வரதட்சணையெல்லாம் யாரு கண்டுபிடிக்கிறா? இதனால என்ன மாதிரி பொண்ணுங்க வாழ்க்கையே நாசமா போய்கிட்டு இருக்கு அப்படின்னு உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா. அவ அழுது அழுது தாகம் ஏற்பட்டதால தண்ணிக்கு தேடிக்கிட்டு இருந்தா. அப்போ அவ ஒரு பம்ப பார்த்தா. உடனே அங்க போய் அந்த தண்ணிய அடிக்க ஆரம்பிச்சா. அந்த பம்புல இருந்து தங்க நாணயமா கொட்டுச்சு. அத பார்த்து அவ ஆச்சரியப்பட்டு போனா. அந்த நேரத்துல அங்க ஒரு பேயும் பிரத்யட்சையாச்சு. தோழியே, பயப்படாத, நான் உன் கஷ்டம் எல்லாத்தையும் கேட்டேன். இந்த பம்புல வர்ற தங்க நாணயத்தை கொண்டு போய் உன் அத்தை மூஞ்சில எரி. உனக்கு எப்படி நன்றி சொல்ல போற? என் கவலைய நீ புரிஞ்சுக்கிட்ட. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நானும் என் மாமியார் கையால வரதட்சணை கொடுமையால கொல்லப்பட்ட பொண்ணுதான். உன் வாழ்க்கையும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்படி பண்ற. சரி, முதல்ல அந்த பம்ப அடிச்சு தங்கத்தை எடுத்துக்கோ. அதுக்கு அவ சரின்னு சொல்லி அந்த பம்ப அடிக்க ஆரம்பிச்சா. அதுல இருந்து நிறைய தங்கம் வந்து கொட்டிட்டு இருந்தது. அதை எடுத்துக்கிட்டு அந்த பேய்க்கு மறுபடியும் நன்றி சொல்லிட்டு அவ வீட்டுக்கு போனா. வீட்டுக்கு போயிட்டு அத்தை கிட்ட அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்லி தங்கத்தையும் கொடுத்தா. அந்த தங்கத்தெல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க யசோதா. இப்படியே நாட்கள் போச்சு. அந்த மாமியார் தன்னோட மனசுக்குள்ள, இவளை இன்னொரு தடவை வெளியில அனுப்பினா அந்த பேய்கிட்ட இருந்து நிறைய தங்கத்தை தூக்கிட்டு வருவா அப்படின்னு மறுபடியும் அவகிட்ட சண்டை போட ஆரம்பிச்சாங்க. சண்டை போட்டுட்டு வழக்கம் போல அவளை வெளியே துரத்திட்டாங்க. பார்வதி அழுதுகிட்டே வெளியில உட்கார்ந்துட்டு இருந்தா. அந்த நேரத்துல மறுபடியும் அந்த பேய் வந்துச்சு. அந்த பேய் அவகிட்ட, எனக்கு தெரியும் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே தெரிஞ்சதுனாலதான் நான் எங்கேயும் போகாம உன்னையே சுத்தி இங்கேயே திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நீ வீட்டுக்கு போய் அந்த போரிங் பம்ப் அடி. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லி வீட்டுக்கிட்ட போய் பம்ப் அடிக்க ஆரம்பிச்சா. உடனே அதுல இருந்து நிறைய தங்க நாணயங்கள் வந்தது. அத பார்த்து அவ அவங்க அத்தைய கூப்பிட்டா. அவங்க அத்தையும் அங்க வந்து பார்த்தாங்க. அத பார்த்து ஆச்சரியத்தோட பேராசப்பட்டு, அடியே மருமகளே, என்னடி இவ்ளோ தங்கம்? மறுபடியும் போரிங் பம்ப் அடிடி, இன்னும் நிறைய தங்கம் வருமோ என்னவோ. அதுக்கு அவளும் சரின்னு சொல்லி போரிங் பம்பா அடிச்சிட்டு இருந்தா. அதுல இருந்து தங்க நாணயம் வந்துகிட்டே இருந்துச்சு. அத பார்த்து அவங்க அத்தை, அடியே, என்ன அடிக்கிற? நகரு, நான் வந்து அடிக்கிறேன், நிறைய தங்கம் வரும் அப்படின்னு அத அடிக்க ஆரம்பிச்சாங்க. உடனே அவங்கள சுத்தி நெருப்பு வர ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நெருப்பு அவங்கள எரிக்க ஆரம்பிச்சது. உடனே அவங்க சத்தமா கத்தி அலற ஆரம்பிச்சாங்க. அடியே, காப்பாத்துடி, நெருப்பு என்னடி பாத்துக்கிட்டு நின்னுட்டு இருக்க, காப்பாத்துடி அப்படின்னு பயத்துல சூடு தாங்க முடியாம கத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல அந்த பேய் அங்க வந்தது. என்ன உயிர் பயத்துல கத்துற போல இருக்கு? இதே மாதிரி தானே ஓ மருமகளுக்கும் இருந்திருக்கும். அவளை வரதட்சணைக்காக எப்ப பார்த்தாலும் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருந்தியே. ஐயோ, நான் தப்ப உணர்ந்துட்டேன், இனிமே கேட்க மாட்டேமா, தயவு செஞ்சு காப்பாத்து. இன்னொரு தடவை அந்த பொண்ண வரதட்சணைக்காக அடிச்சு திட்டி துன்புறுத்தினு வச்சுக்கோ, உன்னை கொன்னுடுவேன். இத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கோ. இனிமே அவளை கொடுமைப்படுத்துவியா? பதில சொல்லு. அதுக்கு மாமியார் பயந்துகிட்டு, இல்ல, இனிமே என் மருமகளை கொடுமைப்படுத்தவே மாட்டேன். அத கேட்டு அந்த பேயி நெருப்ப அணைச்சுது. அன்னையில இருந்து அவங்க மருமகளை ஒரு வார்த்தை கூட சொல்லாம அன்பா பாத்துக்கிட்டாங்க. அது ஒரு பெரிய பட்டணம். அந்த பட்டணத்துல ஒரு பெரிய வீடு இருந்துச்சு. அந்த பங்களால ஒரு கணவன் மனைவி வாழ்ந்து வந்தாங்க. அந்த வீட்டு எஜமானி பேரு பத்மஜா. அவகிட்ட பணம் இருக்குன்னு ரொம்ப கர்வமா இருப்பா. அதே ஊர்ல இருந்த தன்னோட கணவனோட தங்கச்சி சுபத்ரா ஒரு நாள் செத்து போயிட்டா. இந்த விஷயத்த கேள்விப்பட்டு பத்மா வேகமா அங்க போய் பார்த்தா. அங்க சுபத்ராவோட பிரேதத்துக்கு முன்னாடி அவளோட பொண்ணு அக்ஷரா அழுதுகிட்டு இருந்தா. கவலைப்படாத அக்ஷரா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல, உங்க அம்மா போயிட்டா என்ன நீ உங்க அம்மாவா நினைச்சுக்கோ அப்படின்னு அவளுக்கு ஆறுதல் சொன்னா. அப்படியே அந்த நாள் போச்சு.
மறுநாள் காலையில பத்மஜா அக்ஷரா கிட்ட, அக்ஷரா, இனிமே நீ தனியா இருக்க போற பொண்ணு. உனக்கு இனிமே நிறைய கடமைகள் இருக்கு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், என்னோட வா. இல்ல அத்தை, நானே பாத்துக்கிறேன். அங்க இங்க டியூஷன் எடுத்து என் வாழ்க்கைய நடத்திக்கிறேன். உங்களுக்கு நான் பாரமா இருக்க விரும்பல. நீ என்ன அப்படி சொல்ற? உன்கிட்ட எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அதனாலதான் வீட்டுக்கு கூப்பிடுறேன். வா, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பலவந்தமா அவளை அழைச்சிட்டு போனா. அதுக்கப்புறமா 2 பேரும் சேர்ந்து அந்த பங்களாக்கு போனாங்க. பத்மஜா அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டா. இப்படியே கொஞ்ச நாள் போச்சு. பத்மஜா அவ வீட்டு வேலைக்காரி கிட்ட, இங்க பாரு, இனிமே நீ வேலைக்கு வரணும்னு அவசியம் இல்ல. பணமே கொடுக்காம எனக்கு ஒரு வேலைக்காரி கிடைச்சிருக்கா அப்படின்னு அந்த வீட்டு வேலைக்காரிய அனுப்பி வச்சிட்டா. அன்னையிலிருந்து பத்மஜா அக்ஷரா கிட்ட வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய சொன்னா. அக்ஷரா கூட எதையும் சொல்லாம எல்லா வேலையும் செஞ்சா. இப்படியே ரொம்ப நாள் ஆச்சு. அவளுக்கு வேலை பளு ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு. ஒரு நாள் அவ ஒரு பொருளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தா. அது கையில இருந்து தவறி கீழே விழுந்து உடைஞ்சிருச்சு. உடனே பத்மா அந்த இடத்துக்கு வந்து, அட கடவுளே, என்ன வேலை செஞ்சிருக்க? அது எவ்வளவு விலை உயர்ந்ததுன்னு தெரியுமா? அது எனக்கு அமெரிக்கால இருந்து பரிசா கிடைச்சது. அநியாயமா போட்டு உடைச்சிட்டியே, சீ அப்படின்னு அவளை போட்டு திட்டினா. இப்படியே நாளுக்கு அவளோட கொடுமை அதிகரிச்சுட்டே போச்சு. பாவம் அக்ஷரா தனியா உட்கார்ந்துகிட்டு ரொம்ப சோகத்தோட ஒரு நாள் ராத்திரி உட்கார்ந்து அழுதுகிட்டே இருந்தா. கடவுளே, எங்க அம்மா இறந்து போன அப்பவே நீ என்னையும் எடுத்திருக்கலாமே. இந்த சின்ன வயசுல அம்மாவை எடுத்துக்கிட்ட. பெருசானதுக்கு அப்புறம் எங்க அப்பாவையும் சேர்த்து எடுத்துக்கிட்ட. என்னை ஏன் இப்படி இம்சை பண்ற? இனிமே நான் யாருக்காக வாழணும்? என் அத்தை என்னை இப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா. உன்னோடவே என்னையும் கூட்டிட்டு போயிடு கடவுளே அப்படின்னு சத்தமா அழுதுகிட்டே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பேய் வந்துச்சு. அந்த பேய பார்த்து அக்ஷரா ரொம்ப பயந்து போயிட்டா. இங்க பாரு, என்ன பார்த்து யார் நீ, எதுக்காக இங்க வந்திருக்கன்னெல்லாம் மட்டும் கேட்கவே கூடாது. உன்னோட நிலைமைய பார்த்து உனக்கு உதவி செய்யறதுக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன். என்னது, எனக்கு உதவி செய்யறதுக்காக வந்திருக்கியா? ஆமா, உனக்கு உதவி செய்யதான் வந்திருக்கேன். இனிமே கவலைய விடு அப்படின்னு அவளை மாயமாக்கிட்டு அந்த பூதம் அக்ஷரா ரூபத்துக்கு மாறுச்சு. மறுநாள் காலையில ஆச்சு. அடியே அக்ஷரா, காலையில ஆயிடுச்சு பாரு, எங்க எழுந்து போன அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. அக்ஷரா ரூபத்துல இருந்த பேயி, அத்த இதோ வந்துட்டேன். வீட்டு வேலை, சமையல் வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டேன், நீங்களே பாருங்க. அப்படியா, சரி சரி, வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சுனா இங்க வந்து என் கால் அமுக்கு. அதுக்கு அக்ஷராவும் சரின்னு சொன்ன. கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தை கிட்ட போய் கால் அமுக்க ஆரம்பிச்சது. எவ்ளோ நல்லா வேலை செய்யற, நீ சாகுற வரைக்கும் இங்கேயே இரு. கல்யாணம், கத்திரிக்காய், புள்ள குட்டி எதுவும் வேண்டாம். ஆமா, உன்னை யார் கல்யாணம் பண்ண போறா? வரதட்சணை கொஞ்சம் நல்லா வந்தாலாவது எவன் தலையிலயாவது கட்டலாம். அதெல்லாம் இல்லாம நாயா பைசா வாங்காம உன்னை யார் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு கடுமையான சொற்களால அவளை காயப்படுத்திக்கிட்டே இருந்தா. அந்த பேய்க்கு பயங்கரமா கோபம் வந்து, ஆமா அத்தை, உங்களுக்கு ஏன் கடவுள் இன்னும் குழந்தைய கொடுக்காம இருக்காரு அப்படின்னு அவ கேட்ட கேள்விக்கு அவள்கிட்ட பதில் இல்ல. என்னடி திமிரா பேசிக்கிட்டு இருக்க? 3 வேளை சாப்பாடு போடுறேன்ல, அதனாலதான் இப்படி திமிர் பேசுறியா? கோச்சுக்காதீங்க அத்தை, தெரியாம சொல்லிட்டு இருப்பேன், கத்தாதீங்க. கடவுள் ஏன் உங்களுக்கு குழந்தைங்களை கொடுக்கலன்னா, உங்கள மாதிரி கொடுமைக்காரிக்கு பணத்தாசை பிடிச்சவளுக்கு குழந்தைங்க அன்பு தெரியாதுல்ல. பணத்து மேல ஆசை இருக்கிறதாலதான் கடவுள் உங்களுக்கு கூட குழந்தைய கொடுக்கல. என்னடி பேசுற நீ? இரு, உன்னை கொல்ற. செத்து போனவளை எப்படி மறுபடியும் கொல்வீங்க? ஆமா, உன் புருஷன் வாரத்துல 1 நாள் மட்டும்தான் வீட்ல இருக்காரே, ஏன்னு தெரியுமா? நீ குடுக்கற டார்ச்சர் தாங்க முடியாம தான். பணம் இருக்குங்கிற திமிரு உனக்கு. யார் நீ? நீ அக்ஷராவா? அக்ஷரா இல்ல, அவளை காப்பாத்துறதுக்காக வந்த பேய்.
அங்க பாரு அக்ஷராவ அப்படின்னு அக்ஷராவ பிரத்யட்சை செஞ்சது பேய். இன்னைக்கே உன் கதைய முடிக்கிறேன் இரு அப்படின்னு அவளை போய் புடிச்சுக்குச்சு. அவ பயத்துல அங்கேயும் எங்கேயும் தெரிஞ்சு, அக்ஷரா ஐயோ காப்பாத்துமா, இந்த பேய்கிட்ட இருந்து என்ன காப்பாத்து அப்படின்னு சத்தம் போட்டுச்சு. தயவு செஞ்சு எங்க அத்தைய விட்டுடு, அவங்கள நீ ஏதாச்சும் பண்ணேனா நானும் எங்க மாமாவும் அனாதையா ஆய் நிப்போம், தயவு செஞ்சு அவங்கள ஏதோ செஞ்சிடாத விட்டுடு அப்படின்னு அழுதுகிட்டே கெஞ்சிக்கிட்டு இருந்தா. அப்போ அந்த பேயி ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு, பாத்தியா இந்த பொண்ணு எவ்ளோ நல்லவன்னு, நீ இவ்ளோ இம்சை கொடுத்தும் அவ உன்னை காப்பாத்துறதுக்கு முன் வரா, அப்படிப்பட்ட பொண்ணை நல்லா பாத்துக்கிறேன்னு பொய் சொல்லி கூப்பிட்டுட்டு வந்து இங்க வீட்டு வேலை எல்லாத்தையும் செய்ய வைக்கிற, பேசி பேசி அவ மனசையே உடைச்சு காயப்படுத்துற. அவளை நீ இங்க கூப்பிட்டுட்டு வராம இருந்தாலே அவ வாழ்க்கை நல்லபடியாவே இருந்திருக்கும். தப்பு பண்ணிட்டேன், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு, இனிமே அவகிட்ட நான் வீட்டு வேலையெல்லாம் வாங்க மாட்டேன், கடுமையான சொல்லால அவ மனசு காயப்படுத்த மாட்டேன், என்ன நம்பு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டா. அது அப்படி வா வழிக்கு, இன்னொரு தடவை இந்த பொண்ணை காயப்படுத்தினு கேள்விப்பட்டேன் உன் தலை மேல தொங்கும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு பேய் அங்கிருந்து மாயமாயிடுச்சு. அன்னையிலிருந்து அந்த பேய்க்கு பயந்து போய் அவளோட அத்தை அவளை ரொம்ப நல்லபடியா பாத்துக்க ஆரம்பிச்சா. அக்ஷரா கூட நல்ல விதமா அவளோட நடந்து வேலையெல்லாம் செய்யறதுக்கு உதவிகரமாகவும் இருந்தா, அவளோட இயல்பு மாதிரியே. சாரதாபுரத்துல சுரேஷ் அப்படிங்கிற ஒரு குள்ள மனுஷன் இருந்தான். அவனுக்கு வயசு 26 ஆனாலும் பார்க்க குள்ளமா இருந்ததுனால சின்ன பசங்க கூட அவனை எப்பவும் கேலி கிண்டல் பண்ணுவாங்க. இதனால சுரேஷ் ரொம்ப கவலைப்பட்டான். சுரேஷோட அம்மா அப்பா கூட குள்ள மனிதர்கள் தான். ஒரு நாள் சுரேஷ் மார்க்கெட்டுக்கு போயிருக்கும் போது சில சின்ன பசங்க சேர்ந்து அவனை அவமானப்படுத்தி அடிச்சாங்க. சுரேஷால எதுவும் செய்ய முடியாம அழ ஆரம்பிச்சுட்டான். அப்போ அந்த பசங்கள்ல ரகுங்கிற சின்ன பையன், ஏ சுரேஷ், அழறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? அழறத விட போய் சாகிறதே மேல்டா. நானா இருந்தேன்னா நாக்க புடுங்கிட்டு எப்பயோ செத்திருப்பேன். நீயா இருக்கிறதுனால கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம இன்னும் உயிரோடவே இருக்க. உன் ஹைட்டு நீ கண்ணாடியில பாக்குறியா இல்லையா? எங்களை மாதிரியே இருக்க. அந்த ஊர்ல நிறைய பேரு சர்க்கஸ் செஞ்சுதான் சம்பாதிக்கிறாங்க. சுரேஷ் கூட சர்க்கஸ்ல ஜோக்கரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். சுரேஷோட வெகுளித்தனத்தால அவனோட முதலாளி கூட அவன் கையில வேலையெல்லாம் வாங்கிக்கிட்டு பணம் தரமாட்டாரு. ஒரு நாள் சுரேஷ் தன்னோட முதலாளி கிட்ட வந்து கேட்டான், சார், எனக்கு சம்பளம் தந்து 6 மாசம் ஆச்சு, லாபம் நல்லபடியா தான் வந்துகிட்டு இருக்கு, ஆனா சம்பளம் தர மாட்டீங்களே, நீங்களே இப்படி பண்ணா நாங்க எப்படி பொழைக்கிறது? இவ்ளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுக்கிறது அந்த பணத்துக்காக தானே. என்னடா குள்ளா, வாய் ரொம்ப தான் நீளுது, குழந்தைங்க அடிச்சாலே ஏன்னு கேட்க முடியாதவன் நீ. சம்பளம் கொடுக்கலனா என்னடா பண்ணுவ? பணம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போய் யார்கிட்ட சொல்லுவியோ சொல்லிக்கோ, எவனாலையும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த முதலாளி அவன் கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி விட்டுட்டாரு. சுரேஷ் அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தான். தினமும் சாயந்தரம் வீட்டுக்கு வந்ததும் அவனுக்கு பிடிச்சமான பாட்டான வெற்றி நிச்சயம் அப்படிங்கிற பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பான். கொஞ்ச நாள் அப்படியே போச்சு. திடீர்னு சுரேஷோட அம்மா அப்பாவுக்கு ஜுரம் வந்து இறந்துட்டாங்க. அதனால சுரேஷ் ஆதரவில்லாம தனியா ஆயிட்டான். ஊர் மக்கள் அவமானப்படுத்துறது, முதலாளி பணம் கொடுக்காம போனது, அம்மா அப்பா இறந்தது, இது எதையும் தாங்க முடியாம இறந்துட்டான். இறந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் பகைய தீர்த்துக்கிறதுக்காக ஆவியா வந்து அவனை அவமானப்படுத்தினவங்கள தேட ஆரம்பிச்சான். ஒரு நாள் சாயந்தரம் 7 மணி இருக்கும். அந்த நேரத்துல ரகு விளையாடி முடிச்சிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தான். சுரேஷ் பேயி ரகுவை பார்த்து ஒரு பாட்டு பாடுச்சு. அருகில் வா, உயிரை தாரகு, அருகில் வா, உயிரை தாடா. ரகு அந்த பாட்டை கேட்டு பயந்துட்டான். அதுக்குள்ள பேய் அவன் முன்னாடி வந்து நின்னுச்சு. சுரேஷ பார்த்து ரகு பயப்படுறத பார்த்து சுரேஷ் பயங்கரமா சிரிச்சான். ஏண்டா ரகு, என்னை எப்படி அவமானப்படுத்தின?
என் உயிரையே நீங்கெல்லாம் எடுத்துட்டீங்கல்ல. நீ தான் எல்லாருக்கும் லீடராச்சே. முதல்ல ஒன்ன கடத்துறேன், அதுக்கப்புறமா உன் ஃப்ரெண்டுங்க எல்லாரையும் கடத்தி நீங்கெல்லாம் எப்படி என்ன அவமானப்படுத்துனீங்களோ அதே மாதிரி நான் பண்ண போறேன். உங்களை அழவிட போறேன். பார்த்துக்கிட்டே இரு உன்னை என்ன பண்ண போறேன்னு. உன்னை தூக்கிட்டு போய் டார்ச்சர் பண்ண போறேன்டா. சுரேஷ் மாயம் பண்ணி ரகுவ ஒரு இடத்துல அடைச்சு வச்சான். அவனை அடி அடின்னு அடிச்சான். அதுக்கப்புறமா ரகுவோட நண்பர்களையும் அங்க வரவழைச்சு அந்த பாழடைஞ்ச வீட்ல அடைச்சு வச்சான். ரகுவும் சுரேஷோட முதலாளியும் ஊர் பஞ்சாயத்து தலைவரோட பசங்க. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பஞ்சாயத்து தலைவர்கிட்ட வந்தாங்க. உங்க பசங்க மட்டும் இல்ல, என் பசங்களையும் காணுங்க. என் கவலையை எங்க போய் சொல்ல? நான் ஒரு ஐடியா யோசிச்சு பேய் ஓட்டுற சாமியார ஊருக்கு வரவழைச்சிருக்கேன். அவரு நாளைக்கு வருவாரு. நம்ம பிரச்சனை எல்லாத்தையும் அவரு தீர்த்து வைப்பாரு. நீங்க வீட்டுக்கு போய் நிம்மதியா இருங்க. நாளைக்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறோம். மறுநாள் அந்த சாமியார் அந்த ஊருக்கு வந்தாரு. வந்த உடனேயே அவருக்கு எல்லாமே புரிஞ்சுடுச்சு. அவரு கோபமா பஞ்சாயத்து தலைவர்கிட்ட, உங்களுக்கு தகுந்த தண்டனை தான் கிடைத்திருக்கிறது. இது நியாயமானதுதான். பாவம், அந்த குள்ள மனிதனை அவமானப்படுத்தி அவனை அழ வைத்ததன் காரணமாக அவன் தற்கொலை செய்து கொண்டான். உங்கள் குழந்தைகளை சரியான வழியில் நீங்கள் வளர்க்கவில்லை. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? உங்க குழந்தைங்களுக்கு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கலையா? அவனிடத்தில் நீங்கள் அனைவரும் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கு நான் ஏற்பாடு செய்கிறேன். மந்திரவாதி தன்னோட சக்தி மூலமா சுரேஷ அங்க வரவழைச்சாரு. சுரேஷ் அங்க வந்ததுக்கு அப்புறமா ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து சுரேஷ் கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் இப்படி மன்னிப்பு கேட்டதை பார்த்ததும் சுரேஷுக்கு இரக்கம் வந்துச்சு. பசங்க எல்லாரையும் விடுவிச்சுட்டான். மந்திரவாதி சுரேஷ் ஆத்மா சாந்தி அடையிற மாதிரி செஞ்சாரு. ஒரு நாள் காலையில ஒரு மந்திரவாதி ஒரு பேய சீசால அடைச்சு அத கடல்ல போடுறதுக்கு போய்கிட்டே இருந்தாரு. அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் தடுக்கி அவர் கீழே விழுந்துட்டாரு. அப்போ அந்த சீசால இருந்த பேய் வெளியில வந்து, எனக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு. இனிமே என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு சத்தமா சிரிச்சுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுச்சு. அது காத்துல ஜாலியா திரிஞ்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு அழகான பொண்ணு வந்தா. இந்த பொண்ணு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட வீட்டுக்காரர் ரமேஷ் வந்து, நான் காட்டுக்கு போய் புல்லெல்லாம் எடுத்துட்டு வரேன். நான் வர்றதுக்குள்ள ஏதாவது சாப்பிடுறதுக்கு தயார் பண்ணி வை அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாரு. அத பார்த்த அந்த பேயி, ஆஹா, எவ்வளவு அழகா இருக்கான். இவனை எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனா நான் பேயா இருக்கேன், அது ஒண்ணுதான் தடுக்குது. அதனால ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் அவனோட மனைவி உடம்புல புகுந்து அவனுக்கு மனைவியா இருக்க போறேன் அப்படின்னு அவளோட உடம்புக்குள்ள போய் புகுந்துக்குச்சு. அதுக்கப்புறம் போன ரமேஷ் வீட்டுக்கு வந்ததும், ரமா ரமா, எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது கொண்டு வந்துதா. அதுக்கு அவ, சாப்பிடுறதுக்கு ரத்த மாமிசம் இருக்கு, அத நீ சாப்பிடுறியா அப்படின்னு பயங்கரமா கேட்டுச்சு. அத பார்த்த ரமேஷ் பயந்து போய், நீ ஏன் அப்படி பேசுற? சாப்பிட தானே நான் ஏதாவது கேட்டேன். எனக்கு பசியா இருக்கு. டேய், உன்கிட்ட தான் சொன்னேன். நான் சொன்னது உனக்கு புரியலையா? ரத்த மாமிசம் இருக்கு, வாயை மூடிட்டு சாப்பிடு. அப்போ மாமிசத்தை எடுத்துட்டு வந்து, இந்தா இத சாப்பிடு அப்படின்னு கிளாஸ்ல இருந்த ரத்தத்தை குடிச்சு பயங்கரமா வினோதமா நடந்துக்குச்சு. அத பார்த்த ரமேஷுக்கு அப்பதான் புரிஞ்சுது. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிடுச்சு அப்படின்னு கவலையா பயத்தோட வெளியில வந்தான். அப்போ ராத்திரி சமயம் ஆயிடுச்சு. அப்போ ஒரு நதிக்கரைக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டே, ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? என் பொண்டாட்டிக்கு பேய் பிடிச்சிடுச்சு. உன்னை மட்டும்தான் நம்பி இருக்க. என் பொண்டாட்டி உடம்புல இருந்து எப்படியாவது அந்த பேயை வெளியேத்திடு அப்படின்னு ரொம்ப கவலையா இருந்தான். அப்போ தண்ணியில இருந்து ஒரு தேவதை வந்து, இங்க பாருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் உனக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு சொல்லுச்சு. அத பார்த்த ரமேஷ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு ரொம்ப பயபக்தியோட அவங்கள நமஸ்கரிச்சு, அம்மா, உங்களுக்கு ரொம்ப நன்றி. இதுல இருந்து தப்பிக்க வழி என்னன்னு சொல்லுங்க அப்படின்னு அழுதான். அதுக்கு அந்த தேவதை ஒரு சீசால தண்ணிய கொடுத்து, இந்த தண்ணிய உன் மனைவி மேல தெளி. உடனே அந்த பேயி அந்த உடம்புல இருந்து வந்து இந்த சீசாவுல அடைஞ்சிடும். உடனடியா அந்த சீசாவை மூடி திரும்பி வந்து இந்த நதியிலேயே வீசிடு அப்படின்னு சொல்லுச்சு. அவனும் சரிம்மா அப்படின்னு அவங்கள வணங்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போனான். அங்க அவ முழுசா பேயா மாறி ரத்த மாமிசத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா. அத பார்த்து பயந்து
நடுங்கிக்கிட்டே ரமேஷ் அவகிட்ட போய் அந்த தண்ணிய அது மேல தெளிச்சான். உடனே அந்த பேயி அவ உடம்ப விட்டு இந்த சீசால வந்து அடைஞ்சிடுச்சு. ரமேஷ் உடனே அந்த சீசாவை மூடிட்டான். சீசாவில அடைஞ்சு இருந்த அந்த பேயை எடுத்துக்கிட்டு அத வேகமா நதியில தூக்கி போட்டான். அப்போ அந்த தேவதை திரும்பவும் வந்தது. உடனே ரமேஷ் அந்த தேவதைய வணங்கி, அம்மா, உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். என் மனைவி திரும்பவும் சாதாரண பொண்ணா மாறிட்டா. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவனோட நன்றிய சொன்னான். அந்த தேவதை அவனை ஆசிர்வதிச்சுட்டு அங்க இருந்து மாயமா மறைஞ்சிட்டாங்க. அன்னையில இருந்து மறுபடியும் ரமேஷ் தன்னோட மனைவியோட சந்தோஷமா இருந்தான். வெங்கடாபுரம் அப்படிங்கிற ஊர் எல்லையில ஒரு புளிய மரம் இருக்கு. அதுல ஒரு பேய் வாழ்ந்து வந்தது. அது பேருக்கு தான் பேய், மத்தபடி ரொம்ப நல்லது. நல்லது அப்படின்னா முழுசா இல்ல, கொஞ்சம் அப்பப்பக்கு இருக்கு. அதுக்கு பேயா இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்கல. அதுக்கு சுத்தி இருக்கிற பேய்ங்க போற வரவங்கள பயமுறுத்துச்சுங்கன்னா, இது மட்டும் பேய்ங்க செய்ய வேண்டிய எதையும் செய்யாம அமைதியா இருக்கும். எப்பவும் எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் அந்த பேய் ரொம்ப சோகத்துல இருக்கும்போது அந்த பக்கம் ஒரு முனிவர் வந்தாரு. கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கலான்னு சொல்லி அந்த முனிவர் அங்க பக்கத்திலே உட்கார்ந்தாரு. அப்போ அந்த பேய் அவர் பார்த்து, யார் நீ? எதுக்காக இப்படி அழற? என் பேரு சுந்தரி. செத்து போய் ரொம்ப நாள் ஆகுது. செத்து போனா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போலான்னு இருந்தேன். ஆனா இங்க பூமியில பேயா திரிஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி ஒரு சாபம்? எனக்கு இப்படி இருக்க இஷ்டம் இல்ல. எனக்கு மனுஷியா மாறணும். இங்க பாருமா, ஆசைப்படுறது தப்பு இல்ல, ஆனா பேராசைப்படக்கூடாது. இதுல பேராசை என்ன இருக்கு சுவாமி? நான் என்ன தப்பு செஞ்சேன்னு எனக்கு இந்த சாபம்? நான் எப்பவும் மனுஷியா மாறவே மாட்டேனா அப்படின்னு கேட்ட உடனே சுவாமிஜி தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு தன்னோட திவ்ய திருஷ்டியால பார்த்தாரு. சுந்தரி, நீ ஒண்ணு சும்மா பேய் ஆகல. ஆமா சுவாமி, நான் சும்மாதான் பேயான. பேயாகிறதுக்கு பணம் எதுவும் கட்டல. வாய மூடு. நீ இத மாதிரி பேசினேனா உனக்கு வழி சொல்ல மாட்டேன். மன்னிச்சிருங்க சுவாமி, என்னோட நிலைமை மாறதுக்கு என்ன வழி சொல்லுங்க. நீ வாழற காலத்துல ரொம்ப அதிகமா சோம்பேறித்தனமா இருந்திருக்க. எந்த வேலையும் செய்யாம இருந்திருக்க. அதனாலதான் உனக்கு இப்படிப்பட்ட சாபம் வந்திருக்கு. ஆனா வேலையெல்லாம் செஞ்சு நல்லா இருந்தா மட்டும் பிசாசா ஆயிருக்க மாட்டேனா என்ன? இது என்ன நியாயம் சுவாமி? இல்லனா மட்டும் உனக்கு சொர்க்கத்துல நேரடி இடம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறியா? இதையே நீ உயிரோட இருக்கும்போது சொல்லிருந்தேனா ஏதாவது உபயோகமா இருந்திருக்கும். இப்ப எந்த பிரயோஜனமும் இல்ல. அப்படி சொல்லாதீங்க சுவாமி, நீங்க தான் ஏதாச்சும் பண்ணி என் நிலைமைய மாத்தி ஆகணும். சரி, நீ இவ்வளவு கேக்குறதுனால உனக்கு உதவி செய்யறேன், கேளு. உனக்கு இந்த சாபம் சோம்பேறித்தனத்தால வந்திருக்கு. அதனால உன்ன மாதிரியே சோம்பேறியா இருக்க, வாழ்க்கைய வீணடிச்சுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை பார்த்து அவரை மாத்து. வாழ்க்கை எவ்வளவு முக்கியங்கிறத உணரவை. அவ மட்டும் நீ சொன்னதை வச்சு மாறிட்டான்னா அப்பவே உனக்கு இந்த ஜென்மத்துல இருந்து விமுக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சுவாமி அங்க இருந்து கிளம்பி போயிட்டாரு. அப்பையில இருந்து அந்த பேயி வாழ்க்கைய வீணடிச்சிட்டு இருக்க சோம்பேறிக்காக காத்துக்கிட்டு இருந்தது. அதே வெங்கடாபுரத்துல தனசேகரன் அப்படிங்கிற சோம்பேறி இருந்தான். அவன் காலையில எழுந்திருச்சதுல இருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் மற்ற வேலைகள் எல்லாத்துக்கும் மத்தவங்களையே எதிர்பார்த்துட்டு இருப்பான். கடைசியில சாப்பிட்டதுக்கு அப்புறம் கைய கழுவ சொன்னா, எதுக்கு கழுவணும்? அப்படியே விட்டுட்டோம்னா ஈயோ கொசுவோ அதை சாப்பிடும்ல. அப்படி செஞ்சா கையும் சுத்தமாகும், அதுங்க வயிறும் நிரம்பும்ல அப்படின்னு சாக்கு போக்கு சொல்லுவான் சோம்பேறி சேகர். இப்படியே ஒரு நாள் சோம்பேறி சேகர் அந்த ஊரை விட்டு பக்கத்து ஊருக்கு போனான். அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கும்போது ஊருக்கு எல்லையில இருந்த புளிய மரத்துக்கிட்ட நின்னான். இவன் உண்மையிலேயே சோம்பேறியா இல்லையா அப்படிங்கறத கண்டுபிடிக்க அந்த பேயி சிங்கம் மாதிரி சத்தம் கொடுத்துச்சு. அத கேட்ட உடனே சேகர் நடுங்கி போயிட்டான். இருந்தாலும் அங்க இருந்து போகல. பரவாயில்ல, அந்த சிங்கம் கிட்ட வரும்போது ஓடலாம். இப்பவே ஓடினா என்ன பிரயோஜனம் அப்படின்னு அங்கேயே உட்காந்துட்டான். இது எல்லாத்தையும் பார்த்த அந்த பேயி தான் தேடிக்கிட்டு இருந்த சோம்பேறி இவன்தான்னு நினைச்சுது. உடனே அவன் முன்னாடி போய் நின்னுச்சு. சோம்பேறி சேகர் பேய பார்த்த உடனே பயந்து போயிட்டான். எதுவும் என்ன பண்ணிடாத, என்ன விட்டுடு. நீ என்ன கேட்டாலும் நான் செய்யறேன். இங்க பாரு, நீ எனக்காக எதையும் செய்ய வேண்டாம். எனக்கு ஒரு சாபம் இருக்கு. அது போகணும்னா நான் யாருக்காவது உதவி செஞ்சாகணும். தயவு செஞ்சு எனக்கு ஒத்துழைப்பு கொடு. பேய் அப்படி கேட்ட உடனே சோம்பேறி சேகர் ஆச்சரியப்பட்டான். இப்படிப்பட்ட சாபம்லாம் கூட இருக்குமா? உனக்கு என்ன வேணும் சொல்லு, உடனே நிறைவேத்துறேன். அப்ப சோம்பேறி சேகர் மனசுக்குள்ள என்ன நினைச்சானா, அதிர்ஷ்டம் தானா வருதே. சரி, எனக்கு ஒரு வீடு வேணும். மத்தவங்க ஆச்சரியப்படுற மாதிரி பெரிய ஆஸ்தி வேணும். அது மட்டும் இல்ல, எனக்கு அழகான மனைவி வேணும். கண்டிப்பா தரேன். ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய்யணுமே. நீ என்ன கண்டிஷன்லாம் போடுற? கேட்டதெல்லாம் தரேன்னு சொன்னல. நீ கேட்டதெல்லாம் நான் கொடுக்கணும்னா எனக்கு கொஞ்சம் சக்தி வேணும். அது வேணும்னா நீ இத செய்யணும்.
பெருசா கஷ்டப்படாம வாழ்க்கையில செட்டில் ஆகணும்னு நினைச்ச சேகர் சரின்னு ஒத்துக்கிட்டான். சரி, என்ன செய்யணும் சொல்லு. சின்ன வேலைதான் அப்படின்னு சொல்லி தூரமா இருந்த ஒரு பாறைய காட்டுச்சு. அதுல ஒரு சிலைய செய் பார்க்கலாம். அது எப்படி எனக்கு வரும்? நான் ஒண்ணு சிற்பி கிடையாதே. மனம் இருந்தா மார்க்கம் இருக்கு, அத நினைச்சிட்டு செய்யி. நீ அத மட்டும் செஞ்சு முடிச்சிட்டேன்னா நீ கேட்ட எல்லாத்தையும் உனக்கு தரேன். சரி அப்படின்னு சொல்லி அந்த பேய் காட்டின பாறையில சிற்பம் செய்ய ஆரம்பிச்சான். கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டு அந்த பாறையில ஒரு அழகான சிற்பம் செஞ்சான். அந்த சிலை பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. அந்த பக்கம் போன மக்கள்லாம் அந்த சிலைய பார்த்து சேகர பாராட்டினாங்க. அப்ப அவனுக்கு புரிஞ்சுது, தனக்குள்ள இவ்ளோ திறமை இருக்கு, அது தெரியாம இவ்ளோ நாள் சோம்பேறியா இருந்துட்டோமேன்னு நினைச்சான். அதுக்கப்புறமா அவன் சிற்பி ஆயிட்டான். ஒரு சோம்பேறிய சிற்பியா மாத்தின அந்த பேய்க்கு உடனே சாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைச்சது. நீதி, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க.